لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. وقال النبي صلى الله عليه وسلم أنا ابن الذبيحتين أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, பாக்கியம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை சொல்லக்கூடிய மீலாது நபி விழாக்கள் உலகமெல்லாம் நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய மகத்துவத்தை, அவருடைய கண்ணியத்தை, இந்த உலகத்தில் அவர்கள் உண்டாக்கி தந்த ஆளுமையை, ஏற்படுத்திய மாற்றங்களை பற்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் அல்லாஹுடைய ரசூலை ஞாபகப்படுத்தக்கூடிய, நினைவுபடுத்தி காட்டக்கூடிய உன்னதமான கூட்டங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலம். அல்லாஹு தாலா எல்லா நிலையிலும் நமது நாயகத்தை மேம்பாருடையவர்களாக ஆக்கினான். நாயகமே, உங்களுடைய கீர்த்தியை, கண்ணியத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹு தாலா சொன்னான். நாம் ஒன்றும் புகழ்ந்து அவர்களுக்கு புகழ் சேரப்போவதில்லை. அல்லாஹு தாலா அவருடைய புகழை, கண்ணியத்தை எல்லா நிலையிலும் மேம்படுத்தினான். ஹஜ்ரத் சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ஸல்லல்லாஹுடைய ஆஸ்தான கவிஞர் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அல்லாஹு தாலா நாயகத்தினுடைய கண்ணியத்தை எந்த அளவிற்கு உயர்த்திருக்கிறான் என்று சொன்னால், அவருடைய திருநாமம் சொல்லப்படாத பாங்கு கூடாது, அவருடைய அருள் நாமம் உச்சரிக்கப்படாத இகாமத்து கூடாது, தொழுகையிலும் அவருடைய ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ரப்பினுடைய கட்டளை. உலகத்தில் அல்லாஹுடைய திருநாமத்திற்கு பின்னால், ரப்பினுடைய திருநாமத்திற்கு பின்னால் உலகத்தில் அதிகம் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு திருநாமம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் அப்படி யாருடைய ஒரு வரலாறும் இல்லை. உலகத்தில் பாங்கு சொல்லப்படாத எந்த நேரமும் துன்யாவில் இல்லை. பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்தினுடைய பூகோள அமைப்பின்படி அந்த அளவுக்கு பாங்கு சொல்லப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஸல்லல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லும்படி அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அவர்களுடைய திருநாமத்தையே முஹம்மது என்று அல்லாஹ் சொன்னான். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர், புகழுக்குரியவர், புகழுக்கு புகழ் சேர்க்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் கொண்ட உன்னதமான ஒரு அழகு திருநாமத்தை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அவருடைய திருநாமங்களில் இருந்து, தீட்சண்யமான அறிவு ஞானத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அழகின் பெருமையை எத்தனை வகையிலே எடுத்து சொன்னாலும் முடியாது. அவருடைய குணங்களை, உலகத்திலே அப்படி ஒரு குணம் இல்லை. இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே தாங்கள் தான் உலகத்திலே அதிகமான குணத்திற்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்வார். அரபியிலே மகத்துவத்தை, மேன்மையை, உன்னதத்தை சொல்வதற்கு அதீம் என்ற வார்த்தை விட ஒரு வார்த்தை இல்லை. அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி சொன்னான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே தாங்கள் அதிகமான குணத்திலே, மிக மிக உயர்ந்த குணத்திலே, உன்னதமான குணங்களுடைய குன்றாக நீங்கள் இருக்கிறீர்கள். புஇஸ்துலி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், எல்லா குணங்களையும், உயர் குணங்களை எல்லாம் நிறைவுபடுத்துவதற்கு தான் இந்த உலகத்தில் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எனவே திருநாமங்களிலிருந்து தீட்சண்யமான அறிவு ஞானத்திலிருந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு துறை சார்ந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்ததாக குர்ஆன் சொல்கிறது. இந்த துறையிலே தேர்ச்சி ஹஜ்ரத் ஸையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை உருக்கி வார்க்கெடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில விதமான அற்புதங்களை செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை உலகத்தில் காட்டுவதற்கு சில அற்புதங்களை கொடுத்தான் என்றால், கல்வி என்ற ரீதியில் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்தான். யாரிடத்திலும் சென்று பாடம் படிக்காத நாயகத்திற்கு அல்லாஹ்வே ஆசானாக இருந்து எல்லாவற்றையும் வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாத எல்லா கலைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா அறிவையும் அல்லாஹ் உங்களுக்கு புகட்டான் என்று சொன்னார். எனவே அவருடைய திருநாமத்திலிருந்து, குணநலனிலிருந்து, அறிவு தேட்சண்யத்திலிருந்து எல்லா காரியத்திலையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கியதை போல் ஒரு தோழர்கள் உலகத்தில் எந்த தலைவர்களுக்கும் கிடைக்கவில்லை. குலில் ஹம்துலில்லாஹ் வ ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா. அல்லாஹ் சொல்வான், அல்ஹம்துலில்லாஹ் வ ஸலாமுன், சலாம் உண்டாகட்டும், அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த அடியார்களின் மீது. பெருமக்கள் ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த தோழர்கள் என்று சொல்வார். சஹாபாக்கள் இக்தாரஹுமுல்லாஹு லிஸஹபத்தி நபியிஹி, தன்னுடைய நபியின் தோழமைக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஒவ்வொன்று ஒரு முத்து மாணிக்கத்தை போல, உண்மை நார்மை என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரிடத்திலேயும் தனித்தனி தன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுத்து உலகத்தில் மிக சிறந்த வழிகாட்டுதலாக கியாமத் வரை இந்த சமுதாயம் வழிகடாமல் இருப்பதற்கு நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழி என்று சொல்லி காண்பித்தார். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தோழர்களை கொடுத்தான். எல்லா நிலையிலும் மேம்பாடுடையவர்களாக கொடுத்தான். அவருடைய சந்ததி மக்கள் என்று பார்த்தார் 1500 வருடங்கள் கழிந்து விட்டது பெருமக்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து இன்றும் அல்லாஹ்வுடைய ரசூலின் சந்ததி தொடர்கிறது. இந்த உலகத்திலே எல்லா பாகங்களில் இன்று மாத்திரமல்ல கியாமத் வரை ரசூலின் பரம்பரை தொடரும். இன்னா அதைனாக்கல் கௌசர், அதற்கு பல்வேறு விளக்கங்களை சொல்வார்கள். அதில் ஒன்று, நாயகமே உங்களுக்கு தொடரும் சந்ததி அல்லாஹ் கொடுத்தான். கியாமத் வரை தொடரும் சந்ததி. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாயகத்தில் கொடுத்திருக்கிறார். நம்ம நாயகத்தை பற்றி நாம் விளங்க வேண்டும் பெருமக்களை. அதே போல அவருடைய ஜீன் என்று சொல்கிறார்கள், அவருடைய பாரம்பரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய பாரம்பரியம் என்பது மாத்திரமல்ல, கியாமத் வரை தொடரக்கூடிய அந்த பாரம்பரியம் என்பது மாத்திரமல்ல, சந்ததி என்பது மாத்திரமல்ல, அவருடைய முன்னோர்கள் என்ற பாரம்பரியத்தை எடுத்தாலும் ஒவ்வொருவரும் ஆளுமை மிக்கவர்களாக நாம் அந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்க்க வேண்டும். ஆளுமை மிக்கவர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி காண்பித்திருந்தார். ஒவ்வொருவருடைய அரபு ரகம் கண்டிராத பல்வேறு உயர்தன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்களான பெருமக்கள் அவருடைய அருமை தகப்பனார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபை சொல்வார்கள். நஸபை சொல்வார்கள். அபுல் காசிம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து முனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரத் இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் இப்னு ஃபஹர் இப்னு மாலிக் இப்னு நத்ர் இப்னு கினானத் இப்னு ஹுஸைமத் இப்னு முத்ரிகத் இப்னு இல்யாஸ் இப்னு முதர் இப்னு நிசார் இப்னு மஅதன் இப்னு அதனான் என்ற தொடரை ரசூலுடைய சந்ததியை பாரம்பரியமான அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், நாயகமே உங்களுடைய தொடரை அங்கிருந்து சுஜூது செய்பவர்களிலேயே நாம் கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொன்னார். சுஜூது செய்பவர்கள் அவர்களிலேயே உங்களை நாம் மாற்றி 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 அங்கிருந்து கொண்டு வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல், முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ் தஆலா இஸ்தஃபா மின் உல்தி இப்ராஹீம் இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சந்ததிகளில் ஒவ்வொன்றா சொல்லி வருவார்கள், உஸ்தஃபானி மின் பனு ஹாஷிம், மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமில் இருந்து அல்லாஹ் தஆலா என்னை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்வார். அதனாலே அவர்களுடைய கடந்த காலத்தினுடைய அந்த பாரம்பரியமும் அந்த ஜீன் என்று சொல்கிறார்களே, அதுவும் ஆளுமை மிக்கதும் தனித்தன்மை மிக்கதும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி அருமை தகப்பனார் அப்துல்லா, இந்த சரித்திரங்களை எல்லாம் உலகத்தில் சொல்பவர்கள் இல்லை. ஆரம்பத்துல நம்ம ஊர்ல இந்த கிராத்துல் குர்ஆனியால ஓதும் போதெல்லாம் படிச்சு கொடுப்பாங்க. மக்க முஹம்மது நபி வீரந்து மதீனம் மௌதாஹி அடங்கினரே,
தக்க தாயார் பெயர் ஆமீனம்மா, தகப்பனார் அப்துல்லா பாட்டனார் வேர் ஷக்கின்றி அப்துல் முத்தலிபாம், சங்கையுள்ள ஹாசிமு பாட்டனாராம். பிடிச்சு கொடுப்பான். அதெல்லாம் யாருக்கும் தெரியல. நம்முடைய தலைமுறையே 4 தலைமுறை தெரிஞ்சு வச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம். நம்முடைய தகப்பனார் யார், அவங்களுடைய தகப்பனார் யார், அவங்களுடைய தகப்பனார் யார், அவங்களுடைய தகப்பனார் யார் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உம்மத்தை தெரிந்து கொள்வது மார்க்கத்தினுடைய அவசியமான காரியங்களில் உள்ளது. பிள்ளைகள் அவர்கள் மார்க்கத்தை கற்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை, அவருடைய வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெருமக்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா பாரம்பரியத்தில் அவர்களை உயர்வாக ஆக்கினான். ஸல்லல்லாஹு அருமை தகப்பனார் அப்துல்லா அவர்கள் தோற்றத்தாலும் குணத்தாலும் அழகுமிக்கவர்கள். தோற்றமும் சரி, குணமும் சரி, அழகுமிக்கவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், அனபுனு தபீஹத்தைன், அறுத்து பலியிடுவதற்காக தயாரான 2 பெற்றோர்களுடைய பிள்ளை நான் சொல்வாங்க. ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்குண்டான நிலையில அல்லாஹ்வுடைய உத்தரவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்று அறுத்து பலியிடுவதற்கு தயாரான நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சூனத்திலிருந்து ஆட்டை கொண்டு வந்து அருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். குர்ஆனுடைய வரலாறு. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் தான், அந்த பாரம்பரியத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். எனவே அறுத்து பலியிடுவதற்கு தயாரான 2 பெற்றோர்களுடைய பிள்ளை நான் என்று சொல்வார். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் அவருடைய அருமை தகப்பனார் அப்துல்லா அவர்கள். ஏன்னா அப்துல்லா இருக்கிறார்களே, அவருடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் தான் ஜம்சம் கிணறை கண்டுபிடித்தவர்கள். தூர்ந்து போயிருந்தது, 100 அது இல்லாமல் ஆக்கப்பட்டு இருந்தது. அதற்கு ஹாஜர் அம்மாவிற்கு பின்னாலே குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்னால் மக்காவிலே வேறு கிளையார்கள், வேறு கூட்டத்தார்கள் மிகைத்து வந்து அவர்கள் அந்த ஜம்சமை எல்லாம் மூடிவிட்டார். பின்னால் அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் அந்த ஜம்சமை பாரம்பரியம் மிக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. அப்துல் முத்தலிபை பற்றி வரலாறு வருகிறது, உன்னதமானவர்கள் அவர்கள். அவருடைய அசல் பெயர் ஷைபா என்று வருகிறது. ஜம்சம் நீர் தன் கிணறை கண்டுபிடித்தவர்கள். அதை தேடினாங்க, முயற்சித்தாங்க. அதற்காக வேண்டி பல்வேறு காரியங்களை செய்தார்கள். அவருடைய முயற்சி, அவருடைய துஆ, அவருடைய மேலான எண்ணத்தின் விளைவாக அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டு துஆ செய்து கொண்டே இருந்தோம்னா அல்லாஹ் அந்த காரியத்தை லேசாக்குவான். மக்காவிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லாஹ் தஆலா ஒரு காகத்தை அனுப்பி தொடர்ந்து அந்த இடத்திலே கொத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த இடத்தை தோண்டிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு செய்யுதுனா அவர்களுக்கு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் அதை பற்றி உண்டான ஒரு எண்ணம். தோண்டுகிறார்கள். அங்கே ஜம்சம் கிணறு. மக்கால எங்கே கிணறு கிடையாது, ஜம்சம் கிணறு வருகிறது. எனக்கு ஒரு ஜம்சம் கிணறு அடையாளம் காட்டப்பட்டு அது தோண்டப்பட்டால் அந்த நேரத்தில் நான் என்னுடைய பிள்ளைகளை ஒருவரை கூட அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுவேன். அது அந்த காலத்தில் இருந்த நடைமுறை. அப்படின்னு நதிர் செய்திருந்தாங்க. தோண்டியாச்சு, கிணறு வந்துருச்சு, கண்டுபிடிக்கப்பட்டது. நதிர்ச்சை நிறைவேற்ற வேண்டுமே, நேர்ச்சி நிறைவேற்ற வேண்டுமே. இருக்கும் மக்களிலேயே அழகானவர், இருக்கும் மக்களிலேயே கோலத்தாலும் குணத்தாலும் அழகானவர்கள் அப்துல்லா அவர்கள். என்ன செய்வது? அறுத்து பலியிட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே இருந்த பெரியவரிடத்தில் கேட்கிறார்கள், அறிஞரிடத்தில் கேட்கிறார்கள், அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் நியத்தி செய்தேன். இப்பொழுது என் மகள் பிள்ளை எப்படி அறுப்பது என்று யோசிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு சீட்ல அப்துல்லான்னு எழுதுங்க, இன்னொரு சீட்ல 10 ஒட்டகன்னு எழுதுங்க. 10 ஒட்டகம் வந்துருச்சுன்னா 10 ஒட்டகை கொடுத்துருங்க, சரியாயிடும். இல்ல அது அப்துல்லா வந்துச்சுன்னா திருப்பி 20 ஒட்டகன்னு போடுங்க. திருப்பி அப்துல்லா வந்துச்சுன்னா 30 ஒட்டகை ஆக்குங்க. எழுதுகிறார்கள் 100 ஒட்டகை அப்துல்லா என்று எழுதிய பொழுதுதான் 100 ஒட்டகை என்று வந்தது. எனவே தன்னுடைய அப்துல்லா தன்னுடைய தகப்பனாருக்கு பகரமாக 100 ஒட்டகத்தை அந்த நேரத்தில் அறிஞர்களுடைய ஆலோசனையின் பேரில் அறுத்து கொடுத்தார்கள். அதனால சொன்னாங்க, அனபுனுல் ரபீஹத்தை, அறுத்து பலியிடுவதற்காக தயாராக்கப்பட்ட 2 பெற்றோர்களுடைய பிள்ளை நான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்க அப்துல்லா அவர்களும் அவ்வளவு குணத்தால், தோற்றத்தால் எல்லா நிலையிலும் மேம்பட்டவர்களாக, அழகானவர்களாக இருந்தார். அப்துல் முத்தலிப் அவங்களுடைய தகப்பனார் இவர்களுக்கு உணவளிப்பதிலே தனி இன்பம். அப்துல் முத்தலிபை பொறுத்தவர்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் மனிதர்களுக்கு, விலங்கினங்களுக்கு, பிராணிகளுக்கு, எல்லாவற்றிற்கும், பறவைகளுக்கு உணவளிப்பதிலே ரொம்ப தேட்டம் உள்ளவர். அதிலே தனி கவனம் செலுத்தக்கூடியவர். அந்த ஜம்சம் கிணறை தோண்டும் பொழுதுதான் ஒரு இரும்பு வந்து வித்தியாசமா கிடைத்தது. அந்த இரும்பை கொண்டு காபாவிற்கு வாசல் அமைத்தவர்.
இவர் ஒட்டகத்தை தனியா வச்சிருந்தாராம். அந்த ஒட்டகம் ஹரமுக்காக வேண்டி உள்ள காரியங்களை மாத்திரம் செய்வதற்கு அந்த ஒட்டகம், பைத்துல்லாவுக்கு ஹிதுமத் செய்வதற்கு என்றே ஒரு ஒட்டகத்தை வைத்திருந்தார். நாம் அவருடைய வரலாற்றை படிக்கவில்லை, வரலாற்றை படித்து பார்த்தால் ஆச்சரியமான வரலாறு அப்துல் முத்தலிபருடைய வரலாறு. இபாதத்துல் அஸ்னாம், தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட சிலை வணங்கியதில்லை. வரலாற்றில் அந்த காலகட்டம் சிலை வணக்கத்திலே மூழ்கி போயிருந்த அந்த காலகட்டம். இபாதத்துல் அஸ்னாம், எந்த சிலைகளையும் அவர் வணங்கவில்லை என்பது மாத்திரமல்ல, ரப்பினுடைய வஹதானியத்தை பற்றி கொண்டவர், தனிமையிலே அமர்ந்து இபாதத் செய்தவர். கார ஹிராவில் ஸல்லல்லாஹு பின்னால இருந்தாங்க. ஆனால் கார ஹிராவில் முன்னாலேயே போய் அமர்ந்து, இவங்களுடைய தகப்பனாருக்கு தகப்பனார் அல்லவா, அங்கே போய் அமர்ந்து இபாதத் செய்யக்கூடியவர்களாக அப்துல் முத்தலிப் இருந்தார்கள். வகானத்து குரைஷுன் இதா அஸாபு பிஹா கஹ்துன் ஷதீத், வரலாற்றில் வருகிறது. குறைஷிகள் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டார். கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் எல்லோரும் அப்துல் முத்தலிப் இடத்தில் வருவார்களாம். வந்து அவரை முன்னால நிறுத்தி வச்சு இவரின் பொருட்டால் எங்களுக்கு மழையத்தான் கேட்பாங்க. இவரின் பொருட்டால் எங்களுக்கு மழையத்தா என்று அவருடைய இபாதத்தினால், பேணுதலான வாழ்க்கையினால், அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதே தன்னிகரத்த ஒரு உன்னதமானவராக திகழ்ந்ததினால் அவரை பொருட்டாக வைத்து கேட்பார். பெருமக்களே, அப்படி எல்லா நிலையிலும் உயர்ந்தவராக அப்துல் முத்தலிப் இருந்தார் என்பது வரலாறு வருகிறது. அவர்களை பற்றி உண்டான செய்தி. அதே போல அவங்களுடைய தகப்பனார் ஹாஷிம், உலகத்திலே வியாபார நேர்த்தியை உண்டாக்கியவர்கள் ஹாஷிம் என்று வருகிறது. வியாபாரத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை, அரபுகள் மக்காவாசிகள் வியாபாரிகள் தான், அந்த வியாபார பாரம்பரியத்தை, அதற்குண்டான வழிகளை வகுத்து கொடுத்தவர்கள் ஹாஷிம் என்று வருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப், வெயில் காலம் பனிகாலம் இதிலே பயணம் செய்து செல்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு வியாபார குற்றத்தை பாராட்டி சொல்வானே, அந்த வியாபாரத்தினுடைய நேர்த்தியை, அதனுடைய பாரம்பரியத்தை, அதனுடைய ஒழுங்கை குறைஷிகளுக்கு அமைத்து கொடுத்து குறைஷிகள் எல்லாம் வியாபார நிலையிலே உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தவர்கள் ஹாஷிம் என்று வரலாறு வருகிறது. உங்களுடைய தகப்பனார் 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 என்று பார்த்தால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அதை ஒரு செய்தி நான் படித்தேன். அந்த ஹாஷிம் இருக்கிறாரே, அவ்வளவு மன் அத்தஹம மக்கத்த ஸரீத், முதல்ல மக்களுக்காக வேண்டி இந்த ஸரீத் இந்த கொலக்கட்டை போட்டு அறிவிப்பாங்களே தக்டி, முதல்ல தக்டி உருவாக்குறவங்க அப்துல் ஹாஷிம் தானா. அவர் என்ன செய்வாரான்னா, மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, தேடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு, மக்காவை கடந்து செல்பவர்களுக்காக, அதுக்காக வேண்டி ரொட்டி கறி சால்னா வாங்கி தக்டி ஹதீஸிலே அப்படியே வருகிறது, ஸரீத் என்று வருகிறது. அதை உருவாக்கிய மக்களுக்கெல்லாம் உணவளிப்பதிலே உன்னதமான நிலையில் வழிகாட்டியாக இருந்தார் என்றெல்லாம் அவரை பற்றி வரலாறு சொல்லிக்கார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா எல்லா நிலையிலும், திருநாமம் ஆனாலும் சரி, கல்வி ஆனாலும் சரி, குணங்கள் ஆனாலும் சரி, அவருடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தஆலா அவர்களை உயர் வைக்கிறான். நாம் விளங்க வேண்டும் பெருமக்கள். இந்த உலகத்தில் மனித வரலாற்றிலே மகத்தான தாக்கத்தை உண்டாக்கிய உன்னதமான தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லாம் இன்று முஸ்லிம்களாக அறியப்பட்டு எங்காவது ஒரு இடத்திலே போதையிலே போய் கிடந்து அசிங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்கிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை பின்பற்றுவதுதான் காரணம். அல்லாஹ் தஆலா நம்மை கண்ணியமாக ஆக்கி வைத்திருப்பது. சங்கைக்குரிய நீடூரிலே நாசிராக இருந்த ஷம்சுல் நாசிரத் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு எப்பவுமே பள்ளிக்கு நடந்து வரக்கூடிய வழியில் அங்க ஒரு ஆள் கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாராம். அவர் எழுந்திரிச்சு வந்த உடனே பார்த்த உடனே இவங்களை ஒரு மரியாதை செலுத்தும் பொருட்டு எப்பவுமே அவரை பார்த்த உடனே ஒரு அவருடைய நடைமுறையில ஒரு கும்பிடு போட்டுட்டு இருப்பார். ஒரு நாள் அவர் மதரசாக்கே வந்தாராம். அப்போ கிளிய காலையில் இவர் வந்திருக்கிறாரு, என்ன விஷயம்னு கேட்டா, இல்ல நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னாராம். கிளி ஜோசியர் முஸ்லீம் ஆயிட்டார். என்ன விஷயம் திடீர்னு? முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கத்தை பார்க்கிறேன், முஸ்லிம்களோடு சேர்ந்து இருக்கிறேன், நான் என்னுடைய குடும்பத்தில் தனித்த ஒரு நிலையில் உள்ளவன், பல ஊர்களுக்கு இப்படி எல்லாம் சென்று ஏதோ எனக்கு தெரிஞ்சது பாதிக்கு தெரிஞ்சது சொல்ற தெரியாது சொல்றேன் என்னுடைய சம்பாத்தியத்திற்காக. ஆனால் ஒருவேளை நான் எங்காவது சென்று இறந்து விட்டு விட்டால் என் நிலை என்ன ஆகும் என்று யோசித்தேன். அப்பொழுதுதான் நான் இறந்து விட்டாலும் என்னை கண்ணியமாக தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு போய் அடக்குவதற்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது. அதை உருவாக்கி தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமக்களே. அதனாலே
எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு நான் இஸ்லாம் ஆயிட்டேன்னு சொன்னேன். நம்ம ஊர்ல இருந்து கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால லண்டனுக்கு சகோதரர்கள் நம்ம பகுதியில் உள்ளவங்க தான் அங்க போயிருந்தாங்க. போய் 2வது நாள்ல இறந்துட்டாங்க. 2வது நாள் அவர் பயணம் போனார், வியாபார நோக்கமும் சுத்தி பார்க்கவும் போயிருந்தார். போய் 2வது நாள் அந்த குடும்பத்துக்காரங்க வந்து கேட்டாங்க, அதற்கு உங்களுக்கு யாராவது லண்டன்ல தொடர்பு உள்ளவங்க இருக்கிறாங்களா, இது மாதிரி இறந்துட்டார். அப்ப அவருடைய விஷயத்தை கொடுத்து தொடர்பு பண்ண பிறகு பெருமக்களை ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, ரொம்ப கண்ணியமான முறையில அவ்வளவு ஜனாசாவிலே பங்கேற்ற கூட்டம் யார் இருந்தார்கள் அவருக்கு? அங்கே யார் இருந்தார்கள்? போன 2 பேரை தவிர தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே பங்கேற்றார்கள் மாத்திரமல்ல, அவங்க அங்கிருந்து போன் பண்ணி கேட்டாங்க, ஹஜ்ரத் நாங்க அதுக்காக வேண்டி உண்டாக்கின பணத்துல எங்களுக்கு சில லட்சங்கள் மிச்சம் இருக்குது, என்ன செய்யன்னு கேட்டான். அவருக்காண்டி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டோம், அதிலே கொஞ்சம் பணம் லட்சக்கணக்கிலே மிச்சம் இருக்கிறது, இது ஒரு அறமான காரியங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்ன. அருமையானவர்களே, அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி தந்த மகத்துவம், இந்த உம்மத்திற்கு அவர்கள் ஏற்படுத்தி தந்த கண்ணியம் மனித சமூகத்திற்கு மாத்திரமல்ல எல்லாவற்றிற்கும் அந்த நியமத்துகளை எல்லாம் உணர்ந்தால்தான், அவர்களால் இந்த சமூகம் பெற்ற கண்ணியத்தை உணர்ந்தால்தான் அவர்கள் மீது அன்பு நமக்கு நிறைவாகும், மரியாதை கூடும். அருமையான பெருமக்களே, அந்த நாயகத்தினுடைய வரலாறுகளை அவர்கள் ஏற்படுத்தி தந்த உன்னதமான நிலைகளை பெருமக்கள் சொல்வார்களே, ஓ முஹம்மதுனா ஹுவ சய்யிதுனா ஃபல்இஸ்ஸலனா லிஜாபதி, ஓ முஹம்மதுனா ஹுவ சய்யிதுனா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர், ஓ முஹம்மதுனா ஹுவ சய்யிதுனா ஃபல்இஸ்ஸலனா லிஜாபதி, அவர்களுக்கு கட்டுப்பட்டதற்காகத்தான் எங்களுக்கு கண்ணியம். ஃபல்இஸ்ஸலனா லிஜாபதிஹி, அவர்களுக்கு கட்டுப்பட்டதினால், அவர்கள் சொல்லி தந்த ஷரியத்தை பின்பற்றியதனால் தான் நமக்கு கண்ணியம் என்று பெருமக்கள் சொல்வார்களே, அந்த அடிப்படையில் அவர்கள் மீது பூரணமான அன்பு கொண்டு கண்ணியம் செலுத்தி அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நாயகத்தினுடைய கண்ணியத்தை, நம்முடைய அவருடைய மஹப்பத்தை நம்முடைய கல்வில் அல்லாஹ் இன்னும் அதிகரிக்க செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.